நம்ம சென்னையாங்க இது, நம்ம சென்னையா இது? எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். என் கையில் நல்ல குளிர் தெரியுது. நான் க்ளவ் போடலை, அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. எவ்வளோ மிஸ்ட்டுங்க, சைடில் செம்மையாக இருக்குங்க. என்னங்க இதெல்லாம் மலைப்பிரதேசம் மாதிரி இருக்குது. அடாடாடாடா, வேறு லெவலு வேறு லெவலு. இடத்துல தாங்க சும்மா ஒரு ஸ்பாட் மாதிரி போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டலாம் தான். மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். பெரிய பெரிய கடையில் டீ குடிக்கிறது, வெள்ளி குடிக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல வந்து சும்மா ஒரு டீ காஃபி சின்ன ஸ்டே போகிறது நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்மால் ஹிமாலயன்லேருந்து இந்த இடம் உடஞ்சி வெல்டாக்கி விழுந்துருச்சு. ஸோ நம்ம தம்பி தான் உதவி பண்ணாப்புல. தம்பி உங்கள் பேர்? மனோஜ். கை கொடுங்க, ரொம்ப நன்றி. வெரி குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல் டிடி மோட்டோ விலாக்ஸ். ஸோ ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஸோ வண்டியும் ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிப் மோடில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு நம்மால். ஸோ இப்போ நான் கிளம்புறேன். ஸோ லைட்டிங் இதனால் நான் இப்போதைக்கு நான் விலாக் கண்டினியூ பண்ணலை. ஸோ கொஞ்சம் லைட் வெதர் ஓகே ஆன பிறகு நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. குரோம்பேட்லேருந்து இப்போ தான் க்ராஸ் பண்ணி மெயின் போகிறேன். கொஞ்சம் டிராஃபிக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போகலான்னு தான் பிளானு. பார்ப்போம். ஸோ அந்த மேடவாக்கம் சைடு போய் போனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதனால் மேடவாக்கம் சைடு போய் போகலை. ஸோ இந்தளவுக்கு மேக்ஸ் முன்னாடி போனதை வச்சு ரூட்டு தெரியும். ஸோ அப்படியே போக வேண்டியது. ஸோ க்ளவ் போடலை. காலையில் என்ன பனி பெய்யுதுங்க, மிஸ்ட்ரி. அம்மா வண்டி எனக்கு அந்த என்னோடய பைக் ஷெல்டர்லேருந்து தண்ணி ஊற்றுது. ஏன்னா இது மழையை பெய்யுதுன்னு வெளியே போய் பார்த்தா இல்லை. அப்புறம் பார்த்தா பனி. ஐயோடா அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ காலையில் ட்ரிப் எதாவது போகிறீங்க, காலையில் இல்லை வெளியில் ஆஃபீஸ் போகிறீங்க, சீக்கிரம் காலைல கிளம்புறது வந்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சூடாக எதாவது சாப்பிட்டு கிளம்புங்க. நான் அதுவும் சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் குடித்தேன். ஸோ நானும் வழியில் எதாவது டீ பிரேக் எடுக்கணும். நான் இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் போய் எடுக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு காலையில் என்ன பண்ணுங்கள், இந்த லைனுக்கு வந்து இந்த மாதிரி பேஷனேட்டடாக இருக்கிறவங்க ஒரு ட்ரைவ் ஒன்று போங்களேன். எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு லேசாக இதமாக இருக்குது, நல்லா இருக்குது. காலையில் இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, லைட்டாக குளிர் கை இருக்கிறது. ஆக்சுவலாக வந்து ஜாக்கெட் கொஞ்சம் லாங்கெலாம் குளிருக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் வாங்கினேன். தேர்மல் லைனர் இல்லைனாலும் கொஞ்சம் குளிர் தாக்கு பிடிக்குன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு நல்லா குளிர் தெரியுது. அப்போ அவ்வளோ பனி இருக்குதுன்னு அர்த்தம். சூப்பர். செங்கல்பேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாச்சுங்க. நிறைய புது புது பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. நமக்கே தெரியல ஏன்னா இது அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய புது புது பிரிட்ஜு வந்து வருது, நல்லா இருக்குது. நம்ம ஒரு டீ பிரேக் எடுக்கணும், அதுக்காகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேங்க. இந்த சமீப காலமாக இந்த ஒரு டேர்ம் நான் நிறைய கேள்விப்படுறேன், ஈகோ டிரைவிங். ஸோ அவன் முன்னாடி போகிறான், இவன் முன்னாடி போகிறான் அப்படின்னு. ஓ மை காட், எவ்வளோ மிஸ்ட்டு பார்த்தீங்களா? ஜீசஸ், எவ்வளோ மிஸ்ட்டுங்க. சைடில் செம்மையாக இருக்குங்க. என்னங்க இதெல்லாம் மலைப்பிரதேசம் மாதிரி இருக்குது. அடாடாடாடா, வேறு லெவலு வேறு லெவலு. ஸோ ஈகோ டிரைவிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு முன்னாடி 2 கார் போகுது. நான் வேணால் உங்களுக்கு கிட்ட கூட போய் காட்டுறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இவனும் சரி, அங்கே முன்னாடி போகிறவனும் சரி, இதோ இந்த லைட்டிஷாக அந்த ஸ்கை ப்ளூவும் சரி, முன்னாடி போகிற பைத்தியமும் சரி, 2 பேருமே முட்டாள் மாதிரி தான் ஓட்டுறானுங்க. ஒரு என்ஹெச்சில் ஓட்டுற மாதிரி தெரியல. இதோ இந்த எனக்கு பின்னாடி போனவன் ஒரு பஸ்ஸுக்கிட்ட போய் சைடு ஏறினான். கொஞ்சம் இருந்தால் பஸ்ஸுக்கார அணைச்சிருப்பான். உள்ள ஃபேமிலியெல்லாம் வச்சுக்கிட்டு முட்டாள் தரமாக வண்டி ஓட்டுறானுங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸும் சரி, இதை வீடியோ பார்க்குற யாருமே சரி, ப்ளீஸ் அந்த மாதிரி ஓட்டாதீங்க. இப்போ சமீப காலத்தில் அந்த அந்த டேர்ம் நான் நிறைய கேள்விப்படுறேன், ஈகோ டிரைவிங்னு. அது ஒரு ஈகோ நமக்கு வேண்டாம். நம்ம ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுவோம், சேஃபாக போவோம். சீரியஸாக நம்ம சேனலுக்காக ரீசெண்ட் டைம்ஸில் 2 ப்ராடக்ட் வாங்கினேன். ஒன்று
ஜாக்கெட் ஃப்ரம் சோலே ஃபியூரியஸ் ஃப்ரம் ஃபினிக்ஸ் பைக்கிங். ரெண்டாவது அமேசானில் ஒரு ட்ரைபாட், செல்ஃபி ட்ரைபாட், கிட்டத்தட்ட கொஞ்சம் கிம்பிள் மாதிரி தான். ஸோ ரெண்டுமே வாங்கினேன். ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் தரேன். சாரி, ஒரு லிங்க் தான். ஒன்று வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் லிங்க் தரேன். ஃபஸ்ட்டு எனக்கு போட்டது பார்த்திங்கன்னா யூஸ்டு ப்ராடக்ட் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் போட்டோடனே புதுசு, ஏன்னா அதுவும் பேக்கிங்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா, புதுசாக பழசானு. ஸோ அது புதுசுன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஓகேவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டோரியாக நல்லா தான் இருக்குது. 1800 அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஒரு 1200 தான் மேக்ஸ் அதோட ஒர்த்து. ஆனால் 1800 விற்கிறானுங்க. பார்ப்போம், சீக்கிரமாக ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்த வேண்டும். டீ பிரேக் நிப்பாட்டியாச்சு. ஸோ ஹோட்டல் பார்த்திங்கன்னா பாலாஜி பவன் டீ டைம். 20 ரூபா சொன்னாங்க ஒரு டீ. ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய கார்லாம் நின்றுச்சுன்னு சொல்லி பார்த்து நிறுத்தினேன். என் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. சைடு வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்குது நான் சொல்ல மாட்டேன். ஓகே தான், நாட் பேட். 20 ரூபாய்க்கு வருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் க்ளவ் போடலை, இப்போ தான் போடுறோம். ரொம்ப மோசமாக வராங்க பாவி பசங்க. சர்ரு புருன்னு வரானுங்க. ஆக்சுவலாக சோலேஸில் ஒரு க்ளவுஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். வர வேண்டியது பார்த்திங்கன்னா வரவில்லை. விழுப்புரத்தை தாண்டி வந்து விட்டோம். கொஞ்சம் நடுவில் தூக்கம் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பொறுமையாக போக ஆரம்பித்தேன். தூக்கத்தில் நான் இது மாதிரி ஓட்டின வேலைக்கு ஆகாது. அப்படியே அதை கடந்து சென்று விட்டுருச்சு. ஏன்னா படுத்ததே 11 மணிக்கு தான், 11:30 ஆகிடுச்சு. திருப்பி 3:45 முழிப்பு வந்துருச்சு எனக்கு. போகணுமே அப்படின்னு 3:45 முழிப்பு வந்துருச்சு. ஸோ அதனால் சரியாக தூங்கலை கொஞ்சம். இன்றைக்கி நைட்டு போய் தான் கொஞ்சம் 2 தோசை இல்லை ஒரு 2 தோசை சாப்பிட. இன்றைக்கி ஒரு 3 தோசையாக சாப்பிட்டு தூங்கிடணும். அப்படியே ஒரு முட்டை தோசை ஒன்று சாப்பிடணும். அவ்வளோதான். நான் உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய பேசி போர் அடிக்க விரும்பலைங்க. நான் சும்மா என் விலாக் எடுக்கிறோம் தான். நான் உங்களுக்கு நிறைய பேசி போர் அடிக்க விரும்பல. போகிறது இது. ஸோ கொல்லிமலை அப்படின்றதுனால நான் கொல்லிமலைனா என்ன அப்படி என்ன, எதுக்காக அந்த பேர் என்ன வந்து இது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டதை நிச்சயமாக நான் அவங்களோட அங்கே போய் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னென்ன பண்ணுறோம், எது பண்ணுறோன்னு ஒரு சின்ன அப்டேட்டாக தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய இது என்னென்னா, கொல்லி உள்ள போய் அதோட அது என்ன ஏது எதனால் அந்த பேர் காரணம். ஏன்னா அலைகளின் அரசின்னு சொல்லுவாங்க கொல்லிமலையை, ஏசப்பா. அதனால் அது எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்லாம் நிறைய நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்டெச்சு போடும்போது லைட்டாக வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கூகுள் அக்கா இது வழியை மாற்ற சொல்கிற நேராக தான் போக சொல்லுது. வைத்தியக்காரனுங்க இன்னச்சில் வந்து பழி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. பயப்படாதீங்க, நான் தான் பாட்டு பாடுறேன். தூக்கம் வருதா இல்லையா? இந்த இடத்துல தாங்க சும்மா ஒரு ஸ்பாட் மாதிரி போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டலாம் தான். மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். பெரிய பெரிய கடையில் டீ குடிக்கிறது, இளநீ குடிக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல வந்து சும்மா ஒரு டீ காஃபி சின்ன ஸ்டே போகிறது நல்லா இருந்துச்சு. இங்கே கோயில் அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி அந்த குளம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து இது உங்களுக்கு காட்டலாம் தான்.
நல்லா இருந்துச்சு இந்த இடம். எதோ சாப்பிட்றதுக்கு இளநீ சாப்பிட்றது பெட்ரு. அதனால் இளநியும் 2 இளநியும் வழுக்கையும் சாப்பிட்டேன். ஸோ இப்போ இங்கே கிளம்புறோம். ரெஸ்ட் எடுத்தாச்சு, தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்தாச்சு. திருப்பி எங்களவோ மட்டும் கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக நம்ம விக்கிரவாண்டி ரைட் எடுத்து உள்ளே வந்து உடுமலைப்பேட்டை, சேலம், ஆத்தூர் அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். கூகுள் மேப் தான் காட்டுது. ஸோ அதே ரூட்டை பிடிச்சி நம்ம போகலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ரூட் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ரோடு. நீங்கள் கொல்லிமலை வரீங்கன்னா இந்த ரோடு தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். வழியில் மக்களுடைய சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வரப்போ கூட ஒரு மதன் ஒருத்தரை மீட் பண்ணேன். ஒரு சின்ன கிளாரிட்டி, நம்ம போகிற ரூட் கரெக்டு தான். நான் அவர் நிறுத்தி மேப் போட்டு எனக்கு சொல்லி போங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு அந்த அவசியமே இல்லை, பட் சொல்கிறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்புக்கு நன்றி. இந்த அன்பு, இந்த வியூ அவர் என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்காரு. இந்த அன்புக்கு நன்றி. உங்களுக்காகவே நான் இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ், நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக, விலாகு மட்டும் இல்லாமல் அந்த விலாகுள்ளே என்னால் என்ன நல்ல விஷயம் சொல்ல முடியும், ட்ரிப்பை பற்றியும் அங்கே போகிற என்னென்னலாம் அங்கே உள்ளே என்னென்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு நல்ல விலாகர், மோட்டோ விலாகிங்கில் உள்ள என்னென்ன நல்ல விஷயம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் என் பெஸ்ட்டை கொடுப்பேன். தேங்க்யூ, ப்ளீஸ் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியது தான். ஸோ வழியில் பார்த்தப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாமகிரிப்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து தாண்டி போனால் தான் அந்த கொல்லிமலையோட கரெக்டாக எக்ஸாக்டாக அதை பெண்டு போட்டு போக முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு, நாட் பேட். ஹோட்டல் இதுதான் ஹோட்டல் S2 பெஸ்ட்டோ. ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி அப்படியே போக வேண்டியது தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆத்தூர் உள்ள வழியாக வந்து ராசிபுரம் ரோடு பிடிச்சி ராசிபுரம் போயிட்டுருக்கோம். ஸோ ஏன் ராசிபுரம் வழியாக வந்து போகிறோன்னா, நம்ம வந்து 72 ஹேர்பிட் பெண்ட் ஏறணும். ஸோ அதனால் ஒரு நடுவில் ஒரு குறுக்கு வழி இருக்குது, அதில் உள்ளே போனால் கூட ஈஸியாக போயிடலான்னு சொன்னாங்க. பட் நம்ம கொல்லிமலைக்கு முக்கியமாக போகிறது 2 விஷயம். ஒன்று, அந்த மலைக்கு போய் எப்படி இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது, அந்த 72 ஹேர்பின் பெண்டில் ஓட்டணுன்றது தான் டாஸ்க்கு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதுக்காக தான் போகிறோம். இங்கே ஸ்பீட் பிரேக்கர் போடாமல் ஏதோ படகு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சரி, குண்டும் குழியாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தான், ரைட்டு. பங்கெல்லாம் தேடி சுற்றின்னு இருக்க முடியாது, நம்ம பெட்ரோல் போட்டுறது நல்லது. பார்த்திங்கன்னா நம்மால் ஹிமாலயன்லேருந்து இந்த இடம் உடஞ்சி வெல்டாகி கீழே விழுந்துருச்சு. ஸோ நம்ம தம்பி தான் உதவி பண்ணாப்புல. தம்பி உங்கள் பேர்? மனோஜ். கை கொடுங்க, ரொம்ப நன்றி. மெக்கானிக் ஷெட்டில் அவர் தான் உதவி பண்ணார். கருத்து ஏசப்பாக்கு நன்றி. இது நான் என்ன அமௌண்ட் பயந்தேன், தம்பி அழகாக பெரிய ஸ்க்ரூவாக பார்த்து சூப்பராக போட்டு கொடுத்துட்டாப்புல. ஸோ கண்டிப்பாக வீடியோவில் இது வரும்பா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏங்க எப்படி மழை தெரியுதா? சூப்பராக இருக்குது. நாமகிரிப்பேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். நடுவில் கொஞ்சம் வெல்டிங் அடித்தாச்சு வண்டிக்கு. அந்த இது உடஞ்சதுனால ஸ்க்ரூவை போட்டு வெல்டிங் அடித்தாச்சு. மொத்தமாக 50 ரூபாய்க்குள்ளே வேலையை முடிச்சாச்சு. தேங்க்ஸ் டு ஜீசஸ் அண்ட் தேங்க்ஸ் டு அந்த வெல்டிங் ஷாப் ஒரு அண்ணாக்கும், அந்த மெக்கானிக் அந்த தம்பி மனோஜுக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஸோ
ஸோ சூப்பராக இருக்குங்க ரோடு. என்ன கொஞ்சம் வெயில், இதில் வழி கேட்டு போக வேண்டியதாக இருக்குது. கூகுள் மேப்ஸ் ஒருத்தர் ஒரு ரோடு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ நாமகிரிப்பேட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து நான் கூகுள் மேப் போட்டு போயிடலான் இருக்கேன். அவ்வளோதான், குழப்பிக்க வேண்டான்னு பார்க்குறேன் நான். எனக்கு தெரிஞ்சு நாமகிரிப்பேட்டை இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட வராதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ராசிபுரமே இங்கேருந்து 20 கிலோமீட்டர் கிடையாது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் யாராவது வரத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த 72 பென்ஸையும் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி வர வேண்டியதுன்னா, ஆத்தூர்லேருந்து ஆத்தூர் ரோடு உள்ளே பிடிச்சி நாமகிரிப்பேட்டைன்னு இல்லை, நீங்கள் அந்த மெயின் வழியாக வரதுனாலே நாமகிரிப்பேட்டைன்னு கேட்டு உள்ளே வந்து நாமகிரிப்பேட்டையிலேருந்து உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொல்லிமலை அந்த பென் ரூட் வந்துடும். இல்லைன்னா நாமக்கல் ரோடு போட்டு அங்கேருந்து வந்து அப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் ஏறுறீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், சேலம் உள்ளே ஏறிட்டு அந்த கூகுள் மேப் காட்டினதால அந்த வழி உள்ளே போட்டு அப்படி வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சுற்றிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. நமக்கும் 4 பேரோட பழக்கம் கிடச்சிது, எனக்கு ஒரு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. தேங்க்ஸ் டு மீ ஜீசஸ். நான் அச்சு நெத்திப்பட்டில் அடித்த மாதிரி சொன்னார், நாமகிரிப்பேட்டை போயிடுங்க, அவ்வளோதான் அங்கேருந்து. ஸோ அது ரூட் எப்படின்னு கொஞ்சம் ஓரலாக சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா, ஆத்தூர் உள்ளே வந்து ராசிபுரம் ரோட்லேருந்து இப்போ நேராக போனீங்கன்னா நாமகிரிப்பேட்டையிலேருந்து நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து கேட்டு போயிடுங்க, இல்லை அங்கேருந்து கூகுள் மேப் போட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம என்னன்னா நாமகிரிப்பேட்டை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து தான் கூகுள் மேப் போட்டு போக போகிறோம். ஓகே, மணி எனக்கு தெரிஞ்சு 1 இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு, நம்ம கொல்லிமலைக்கிட்டே வந்தாச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸை க்ராஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஃபைனலாக 72 ஹேர்பின் பென்ஸ் இப்போ நம்ம ஏற போகிறோம். ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம சுற்றி வந்தோமோ, ஸோ அதுக்கான மோட்டோ நம்ம வந்தாச்சு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே நேம் போர்டு கூட போட்டிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் கொல்லிமலை நம்ம 72 பென்ஸ் இப்போ நம்ம ஏற போகிறோம். ஸோ கொஞ்சம் சுற்றி கித்தி வந்து தான் இவ்வளோ தூரம் இந்த டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆனோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வியூக்காக, இந்த வியூ உங்களுக்கு காட்டணும். இந்த 72 பென்ஸ் ஏறும்போது எப்படி இருக்கு வியூ, இதை பார்த்து 4 பேர் கொல்லிமலைக்கு வரணும், இந்த ரைடை பார்த்து இது நல்லா இருக்கே, இது நம்ம ட்ராவல் பண்ணுமே அப்படின்னு யோசிக்கணுன்றதுக்காக தான் இந்த ரைடு. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கொல்லிமலைக்குள்ளே போய் கொல்லிமலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. ஸோ அர்ப்பளீஸ்வரர் கோயில், பக்கத்தில் ஆககங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கையம்மன் கோயில், அப்புறம் தாவரவியல் பூங்கா, மாசியம்மன் கோயில், அப்புறம் நம்மருவி, மாசிலா அருவி, அப்புறம் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு, போட் ஹவுஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. ஸோ இதில் நான் மோஸ்ட்லி எல்லா இடமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டைமிங்குள்ளே. ஸோ ஹோப் யூ பீப்புள் லைக் இட். ஸோ கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். கொல்லிமலை நீங்கள் கிளம்பி வரீங்கன்னா எங்கே தங்கலாம், ஓரளவுக்கு எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நான் கொடுக்குறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான வீடியோவை நான் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதிகமாக உங்களை நான் போர் அடிக்காமல் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பெண்டு ஏறுறப்போ ரொம்ப சூப்பராகவே தாங்க இருந்துச்சு. ரொம்ப அப்படி இப்படி இந்த பக்கம் அப்படி இப்படின்னு ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. வழியில் நான் ஒன்றும் பெருசாக ஒரு சின்ன கஷ்டமாக ஃபேஸ் பண்ணல. ஒரு 2-3 பெண்டு மட்டும் கொஞ்சம் பயந்துட்டேன். கொஞ்சம் ஒரு ஒரு தடவை பஸ்ஸு நானும் கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாரி பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு
இத தவிர்த்து மிச்சபடி பெருசா நான் எங்கேயும் ஃப்ளாக் ஃபீல் பண்ணல. ஸோ உங்களுக்கு நான் எந்தெந்த இடம் நான் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கோ, அந்தந்த இடத்த மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்த உங்களுக்கு கேட்சியா இருக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நான் கேட்சியா உங்களுக்கு நான் வந்து இத பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அழகழகான பென்ஸ் ஏறும்போதும் சரி, அந்த வியூ எப்படி இருக்கும்போதும் சரி, அத நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இப்ப காமிச்சுட்டே வரேன் நானு. ஸோ பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு எப்படி போகுது? உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுது? கொல்லிமலைய பத்தி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்றத மறக்காம சொல்லுங்க. ஸோ கொல்லிமலையில நெறைய சிறப்பு இருக்குங்க. ஸோ ஏன் இதுக்கு கொல்லிமலைன்னு பேர் வந்தது? அ ஏன் இதுக்கு வந்து இவ்ளோ ஒரு பெரிய மலைப்பகுதி. இந்த இது கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலருந்து 4500 அடி மேல இருக்கு. அதுல எனக்கு அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ன்னே வருது. கண்டிப்பா அதுக்கு நம்ம சீக்கிரம் போறோம். ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்கு ஆகாயகங்கைக்கு பேர் வந்தது. ராஜராஜ சோழன் வந்து இங்க என்ன பண்ணாரு? இது குமரிக்கண்டத்திலிருந்தே இந்த கொல்லிமலைக்கு, கொல்லிப்பாவை கோயிலுக்கு இது ஒரு சிறப்பு இருக்கு. ஸோ அந்த சிறப்பு எல்லாமே இதுல நெறைய நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு டெடிகேட்டடா கொல்லிமலைய நான் எங்கெங்க போனேனோ, அதுக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோ வரும் அதுக்கப்புறம். இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். சின்ன ஒரு ஹெட்செட் மாரி உங்களுக்கு குடுக்கலான்னு. இது எப்படி இருக்கு? எப்படி என்ன? ஏதுன்னு. ஸோ அத நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஹோப் யூ பீப்பிள் லைக் இட். என்னென்ன இது அடுத்தடுத்து என்ன அப்டேட்? ஆகாயங்கை ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் எப்படி குளிச்சேன்? அங்க கால் இடிச்சு ரத்தம் கூட வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களோட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ ஹோப் யூ பீப்பிள் லைக் இட். ஸோ நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். அன்டில் பாய். வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க் யூ.